எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆப்ங்கிற வார்த்தையோட காங்கிற வார்த்தை சேர்ந்தா என்ன மாதிரி மாற்றம் அடையுது அது சம்பந்தம் 4 வாக்கியங்களை பார்ப்போம். சரிங்களா? எப்படி நம்ம நான் நீங்கிற வார்த்தையை ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோமோ அதே மாதிரியே இந்த வீடியோவில் ஆப் அதாவது நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையோட காங்கிற வார்த்தை சேர்ந்தா என்ன மாதிரி மாற்றம் அடையுது அது சம்பந்தம் 4 வாக்கியங்களை பார்ப்போம். சரிங்களா? ரைட். ஆப் ப்ளஸ் கா. ஆப்கா அப்படின்னா உங்களுடைய, தங்களுடைய அப்படின்னு அர்த்தம். आपका दोस्त कौन है? आपका दोस्त कौन है? உங்களுடைய दोस्त அப்படின்னா நண்பன். कौन है உங்களுடைய நண்பன் யார்? आपका दोस्त कौन है உங்களுடைய நண்பன் யார்? ये आपका समय है. ये இது आपका உங்களுடைய, சமை அப்படின்னா நேரம்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல வந்து சமயம்னு சொல்லுவோம், ஹிந்தியில வந்து சமை அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஆப்கா சமை ஹே இது உங்களுடைய நேரம் அப்படின்னு அர்த்தம். ஓ ஆப்கா பிரிய புத்திர ஹே. ஓ அது ஆப்கா உங்களுடைய, பிரிய புத்திர, பிரிய அப்படின்னா அன்பு, புத்திர அப்படின்னா மகன், அது உங்களுடைய அன்பு மகன். ஓ ஆப்கா பிரிய புத்திர ஹே அது உங்களுடைய அன்பு மகன் அப்படின்னு அர்த்தம். आपका नाटक अच्छा है. आपका नाटक अच्छा है. आपका உங்களுடைய, நாட்டக் நாடகம், அச்சா ஹே நன்றாக இருக்கிறது. அச்சா ஹே அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நீங்கள் இந்த ஆப்காவை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற வார்த்தைகள் கலர் பண்ணியிருக்கேன்ல மாற்றி போட்டு பாருங்கள். ஆப்கா தோஸ்த் கோன் ஹே அப்படின்னா ஆப்கா கர் கஹா ஹே. ஆப்கா கர் கோன் ஹே ஆப்கா கர் மே கோன் ஹே இந்த மாதிரி போட்டு பாருங்கள். சரிங்களா? உங்கள் வீட்டில் யார் இருக்கா? சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வார்த்தைகளை மாற்றி போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப்காங்கிற வார்த்தை ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்துடும். ரைட். நன்றி.